ஆஃபீஸில் ஃப்ரீ பிட்ஸா கொடுத்தாங்க. ஆனால் நான் சாப்பிடல. ரீசன் கேட்டால் நீங்களே சிரிப்பீங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டே. அர்லி மார்னிங் எழுந்து ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட். ஒர்க், பிரேக்ஃபாஸ்ட், ஒர்க், லஞ்ச் எல்லாம் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர்நூனில் ஆஃபீஸில் சர்ப்ரைஸ் ஃப்ரீ பீட்சா. என் தம்பி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு இருந்தான். நான் அவனை பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். சர்க்காஸ்டிக்காக சொல்கிறேன். லைஃப்பில் சில நேரம் பார்த்ததுமே ஸ்டொமக் ஃபுல்லாக ஒரு ஃபீலு இப்போ எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி, ப்ரோ என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுங்கன்னு கேட்டான். என்ன டிரைவர் ஆக்க பார்க்குறியாடா? நோ பாஸ். அவனை தான் டிரைவர் பண்ணிட்டு நான் பேக் சீட்டில் விஐபி ரைடு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரைவ் பண்ண பிடிக்கும் தான், ஆனால் பெங்களூர் டிராஃபிக்கில் பெங்களூர் மக்களுக்கு தான் அந்த பெயின் புரியும் போல். வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகி நம்ம சேலஞ்சுக்கு ரெடி. டுடேஸ் கோல் 6500 ஸ்டெப்ஸ். ஈஸி இல்லை, ஆனால் டே பை டே காஃப் மசில் ஸ்ட்ராங் ஆகுறது ஃபீல் ஆகுது. ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஃப்யூச்சரில் பிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் க்ரியேட் பண்ணும். ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். பைக் சார்ஜ் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது என் ப்ரௌனி ஃபஸ்ட் என்ன ரெக்கக்னைஸே பண்ணல. ஆனால் ஒரு செகண்டில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்பீடில் ஓடி வந்தான். அதை பார்த்ததுமே தான் புரிஞ்சிச்சு, லவ்வுக்கு லாங்குவேஜ் வேணாம், ஹார்ட்டு போதும். இன்னைக்கு உங்கள் ஃபேவரட் மூமெண்ட் எது? பிட்சாவா, டிராஃபிக்கா, இல்லை ப்ரௌனி என்ட்ரியா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். சியா.